பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கு முன்னாடி ஸ்கூல் போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் தாண்டி தான் காலேஜ் வந்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு சில ஆக்டர்லாம் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட வாத்தியாராக திரு சாலமன் பாப்பையா அவர் இருக்கார். எல்லாரும் லேட்டாக வராங்க, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார், இதுதான் கான்செப்ட். ஓகேவா, போலாமா? நீங்கள் வந்து இடையில வந்து நான் ஒரு ஆக்டர் பேர் சொல்லும் போது கைத்தட்ட தேவையில்லை, நன்றின்னு சொல்லும் போது நீங்கள் கைத்தட்டா ஓகே, நன்றி, சூப்பர். இதே ஃபார்மில் எடுத்துங்க. நான் திடீர்னு அஜித்துனுவேன். அதாவது இது நிகழ்ச்சி வந்து இப்போ யார் மனதையும் புண்படுத்துக்கான நிகழ்ச்சி அல்ல. நான் அஜித் சார், விஜய் சார் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். நான் எல்லாரோட ஃபேனும் தான். இது நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறேன். ஓகே, அன்பு பெரியவர்களே, அருமை குழந்தைகளே, நன்றி. அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, அதையா அழகான பெண்களேன்னு சொன்னேன். உங்க அழகு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. மேக்கப் போடலான்னு ஆண்கள் அழகுதான் ஐயா. ஏன்னா நான் வெளியே போகணும், அதுக்காகத்தான் சொன்னேன். பெண்கள் அவள் சீக்கிரத்தில் அடிக்க மாட்டாங்க, ஆண்கள் அவசரப்பட்டு கையை விட்டுருவாங்க. அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு பரவாயில்லை. ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பையலையும் காணோம். முதல்ல யாரோ ஒருத்தர் வராரு, அவர் மூஞ்சியும் தெரியல, முகமும் தெரியல. இருந்தாலும் கேட்போம், வாங்க, ஏன் லேட்டு, உங்க பேரை சொல்லுங்க. ரோட்ல ஊற்றுவாங்க தாரு, கடையில் விற்பாங்க மோரு, நான் தான் சார் டீ யாரு. நீங்களா? நீங்க தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு கூப்பிட்டே இருக்க மாட்டேன். என்ன கலாய்க்கிறியா? என்ன கலாய்க்கிறியா? நான் உன்னை கலாய்க்க தேவையில்ல. 5 நிமிஷம் விட்டா போதும், உங்களை நீங்களே கலாய்ச்சிருக்கீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்தாப்புல யாரு? வாங்க, திரு ரகுவரன் வாங்க. ஏன் லேட்டு? ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளலாம் ஆட்டோ வரக்கூடாது, வெளியே நிப்பாட்டுங்க. ஏன் லேட்டு அதை சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் கிளாஸ் ரூம்ல என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட என்ன கேட்டான்? அர்ஜென்ட்டா வருதுன்னு கேட்டானா? அதுக்கு நீ என்ன சொல்ற? பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு சொன்ன. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக வரும்போது எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டா போறீங்க? இன்னொரு தடவை அர்ஜென்ட்டாக வரும்போது பர்மிஷன் அது இது லொட்டு லொசுக்குன்னு கேட்டுப்பார். ஒரு நாள் அர்ஜென்ட்டாக வந்து அடக்கிட்டு உக்காந்துப்பார், அப்போ தெரியும். இன்னொரு தடவை பர்மிஷன் அது இது ஏதாச்சும் கேட்டான்னு வச்சுக்க, சேருக்கு பாச்சு ப்ளீஸ் போயா. நன்றி நன்றி, மரியாதையான பையன். அடுத்தாப்புல யாரு? வாங்க, திரு தனுஷ் வாங்க. ஏன் லேட்டு சார்? வணக்கம் சார். வணக்கம். என்னையா ஆள் இப்படி ஒட்டி போயிருக்க? சட்டையை கழட்டு. என்ன வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு, சாப்பிடலையா சார்? 6 பேக் சார், 6 பேக் மாறி. ஏயா கேப் மாறி மாறி வந்திருக்கு. இதுல என்னையா மாறி? நானே ஒரு மாறியா தான் இருக்கு. தயவு செஞ்சு நான் பேசுனதெல்லாம் எடிட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பிரச்சனை ஆகி போயிடும். கிளம்பிங்க கிளம்பிங்க. அடுத்தாப்புல யாரு? வாங்க, இளையதளபதி. நான் தான் சொன்னேன், நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் கை தட்ட சொன்னேன். இப்ப விஜய் சொல்றோம் கை தட்டுவாங்க. நாம நினைச்சுக்கோ பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் கை தட்டுவாங்க. விஜய் பேர் கேட்டாலே கை தட்டுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன், நான் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச வரை கை தட்டுங்க. நாள் பேச்சுக்காக இந்த ஆள் பேசும் போதுதான் நீ கை தட்டுட்டே இருக்க. வாங்க இளையதளபதி விஜய் வாங்க. ஏன் லேட்டு? வந்திருக்கிற இடம் சூப்பர் இடம். அதை விடுங்க. அதை விடுங்க. இருயா ராமர், ப்ளீஸ் கோ தி சைட். ஏன் லேட்டு? வரும்போது எதை
கேட்டுக்கிட்டே வந்தீங்களே, என்ன கேட்டீங்க? ராமன் கிட்ட வில்ல கேட்டு, முருகன் கிட்ட மயில கேட்டு, ஈசன் கிட்ட கதையை கேட்டு. முதல்ல நல்ல ஒரு டைரக்டர் பார்த்து ஒழுங்கா கதையை கேளுங்க. ஏன் மக்களை கொலையா கொள்ற? இங்க கை தட்டாம இருக்கிறவங்க அவங்களா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், இல்ல விஜய் குமார் அப்படி இருக்கலாம். எப்படி எப்படி அப்படி அப்படி வரணும். நன்றி நன்றி சார், கிளம்பலாம். அடுத்தாப்புல யாரு? வாங்க தலை அஜித். இங்க பாருங்க, நான் வந்து முழுக்க முழுக்க காமெடி தான் சொல்லியிருக்கேன். இதே பார்த்துக்கேன், எனக்கு ஆள்லாம் இருக்கு சொல்லிட்டு